ஜனாமா அதெல்லாம் விடுங்க. பேர் பொருத்தம் இருக்கே, அடடடடா, சிபி சக்கரவர்த்தி தமிழரசி சொல்லும் போது எவ்வளவு அழகா இருக்கு. ஜோசியரே, யார் ஜாதகத்தை பார்க்க சொன்னா? நீங்க யார் ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்கீங்க? உங்க கல்யாண பொண்ணு கிடையாது. ஏ தமிழ், உன் ஜாதகம் எப்படி இங்க வந்துச்சு? எனக்கு தெரியாது மேடம். மீனா, அமைதியாரு. நான் தான் கொடுத்தேன். என்னோட ஜாதகம் சிபி கொடுத்தாரே, அத பாக்கலையா? நான் தாங்க பொண்ணு. அப்படியா? அதையும் பாத்துருவோம். என் பொண்ணையும் தான் மாப்பிள்ளைக்கு கட்டணும்னு முடிவு பண்ணி வச்சிருந்தோம். என் பொண்ணோட ஜாதகத்தை முதல்ல பாருங்க. அவங்க ஆசை ஏன் கெடுக்கணும், அதையும் பார்த்து சொல்லிடுங்க. சரிங்கம்மா. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த 2 ஜாதகத்துல ஒரு ஜாதகத்தை இவருக்கு பொருத்தினாலும் இந்த வீட்டுல மிச்சம் இருக்கிற சந்தோஷமும் நிம்மதியும் மொத்தமா அழிஞ்சு போயிரும். அது இந்த குடும்பத்துக்கும் ஆபத்து, மாப்பிள்ளைக்கும் ஆபத்து. அது மட்டும் இல்ல, கட்டிக்க நினைக்கிற இந்த 2 பொண்ணுங்களுக்கும் ஆபத்து. வில்லங்கன்னு தெரிஞ்சே விளையாட நினைக்காதீங்க. பாதிப்பு ரொம்ப பெருசா இருக்கும். இந்த பேச்ச இதோட விட்டுருங்க. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. என்கிட்ட காசு வாங்கிட்டு எனக்கு எதிராவே பேசிட்டு இருக்கானே. ஜோசியரே, நீ வெளியே வாடா, உனக்கு இருக்கு. அது எப்படி 2 ஜாதகமும் ஒரே மாதிரி இருக்கும்? என் ஜாதகம் சரியாதான் இருக்கும். நீங்க நல்லா பார்த்து சொல்லுங்க. நான் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற எந்த ஜோசியர்கிட்டையும் நீங்க தரவா செக் பண்ணிக்கங்க. எல்லாரும் நான் என்ன சொன்னனோ அதையே தான் சொல்லுவாங்க. ஜனாமா, உங்க பேரனுக்கு சரியான பொண்ணை தான் முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க. சீக்கிரமே கல்யாண தேதியை சொல்லிடுங்க. முத ஆளா நான் வந்துடுறேன். அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா?